தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தொடர்ந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில், மன்னார் வளைகுடா பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இலங்கை கடற்படையினரால் 5 விசைப்படகுகளும், அதிலிருந்து 32 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டு, இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு, இலங்கை கொண்டு செல்லப்பட்டு, தற்போது இலங்கை நீதிமன்றம் அவங்களுக்கு அ மார்ச் 7ஆம் தேதி வரை அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கி சிறையில் உள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து, மீனவர்கள் நேற்று அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நேற்றிலிருந்து தொடர்ந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட படகுகள் நங்கூரமிட்டு ராமேஸ்வரம் பகுதியில், ஜட்டி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால பலரது வாழ்க்கை ஒரு பேரிழப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. துரித நடவடிக்கை எடுத்து இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வேண்டும் என அ அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். 1974ஆம் ஆண்டு இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததன் விளைவாகவே, அதற்கு பிறகாகவே இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சிறைபிடிக்க படுவது தொடர்கையாகி வருகின்ற மீனவர் மக்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2024ஆம் ஆண்டு வரைக்கும் இதுவரைக்கும் சுமார் 534 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 72 விசைப்படகுகள் இலங்கை வசமிடமே இருக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டும் 50க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை வசம் இருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவது இங்க பகுதியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிபுரம், மண்டபம், காரைக்கால், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து தற்போது மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்ட முடிவுகளை எடுத்து வரக்கூடிய நிலையில், நமது மீனவ சங்க பிரதிநிதிகள் நம்முடன் இருக்கிறார்கள். அவரிடம் தற்போது கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்ப தமிழக மீனவர்களும் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இது குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதாவது தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக ஒரு பெரிய தாக்குதலை இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாங்க. இது தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை ஒரு அறிவிக்கப்படாத யுத்தத்தை தான் நடத்துறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் நம்ம பெருமானம் உள்ள படகுகள் பறிமுதல் செய்யப்படுது. நம்ம மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டு அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபா, வாழ்க்கையிலேயே மீனவர்கள் அவ்வளவு பணத்தை பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு பணம் அவங்களுக்கு அபதாரமாக விதிக்கப்படுது. இப்படி கடுமையான தாக்குதல் தொடுக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை மீட்புங்கிறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னால அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்கும்போது கச்சத்தீவு கொடுத்ததுதான் சொல்றாங்க. இன்னைக்கு இப்படி கச்சத்தீவை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதை பத்தி மத்திய அரசாங்கம் வாய் திறக்கிறது இல்ல. இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை, கடற்படையினுடைய தாக்குதல்ல இருந்து ஒரு நிரந்தர தீர்வு காணணும்னு நாங்க தொடர்ச்சியாக சொல்றோம். ஆனால் இதை பத்தி மத்திய அரசாங்கம் எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. இதனால என்ன ஆகுது? இன்னைக்கு காலவரையற்ற வேலை நிறுத்தம், பல கோடி ரூபாய் இன்னைக்கு பொருளாதார இழப்பை நாடும் சந்திக்குது, இங்க உள்ள தொழிலாளியும் சந்திக்கிறான். இப்படிப்பட்ட சூழல்ல இந்த போராட்டத்தை மேலும் மேலும் தீவிரமாக ஆக்குறதுக்கு தொழிலாளர்கள் நாங்க முடிவு செஞ்சிருக்கிறோம். நாகப்பட்டினத்துல இருந்து அதே போல காரைக்கால் இந்த பகுதியில உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம். இதற்கிடையில வர்ற மார்ச் முதல் வாரத்துல இந்திய பிரதமர் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற பாம்பன் பாலத்தை திறக்கிறதா இருக்காரு. அப்படி அவர் திறக்க வர்றதுக்கு முன்னால இந்த மீனவர் பிரச்சனை குறித்து ஒரு சரியான முடிவு எடுத்துட்டு வரணும்னு நாங்க கேட்கிறோம். ஏன்னு சொன்னா ராமேஸ்வரம் தீவு மிகப்பெரிய கொந்தளிப்பாக இன்னைக்கு இருக்கு. இந்த சூழல்ல பிரதமர் ஒரு திறப்பு விழாவை நடத்தினார் அப்படின்னு சொன்னா மீனவர்கள் கடுமையாக கருப்பு கொடி காட்டுற போராட்டங்கள் உட்பட நடத்த வேண்டிய ஒரு திட்டத்துல இருக்கிறாங்க. அதற்கான அறிவிப்புகள் வெளியிடுறதுக்காக இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவத்தை பிரதமர் சந்திக்க வேண்டியதில்லை. எனவே இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணணும். நம்ம மீனவர்கள் விடுதலை செய்யப்படணும், படகுகள் விடுவிக்கப்படணும். இந்த பிரச்சனையை இதோடு முடிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் உறுதியான ஒரு முடிவு எடுக்கணுங்கிறத நாங்க மீனவ சங்க பிரதிநிதிகள் சார்பாக கேட்டுக்கிறோம். தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுற எல்லை தாண்டி மீன்பிடித்தான் சிறைபிடிக்கப்படுறதா சொல்றாங்க. அது ஏன் அந்த மாதிரி பகுதியில போய் மீனவர்கள் போறாங்க, சிறைபிடிக்கப்படுது, அந்த காரணங்கள் உங்களுக்கு தெரியப்பட்டது? அதாவது இது பாக்ஸ் அலசந்திங்கிறது ரொம்ப குறுகிய பகுதி. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள தான் எல்லைகள் இருக்கும். இதுல நாட்டு படகுகளுக்கு 3 கடல் மைல் கொடுத்தது போக கடல் எல்லையே கிடையாது. அப்ப அது இயற்கையாவே தாண்டி தான் பிழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப இரு நாட்டு மீனவர்களும் இந்த கடல் பிராந்தியத்துல
ஒரு ஒற்றுமையான மீன் பிடிக்கிறதுக்கு பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மத்திய அரசாங்கம் அந்த ஒப்பந்தம் சம்பந்தமாகவோ அல்லது மறு பேச்சுவார்த்தை சம்பந்தமாகவோ இதுவரைக்கும் எதுவுமே முயற்சி எடுக்கிறாங்கல்ல. எனவே அந்த நாட்டு மீனவர்களோடு பேசி பாக்சல சந்தியில இரு நாட்டு மீனவர்களும் சுமூகமாக மீன் பிடிப்பதற்கான ஒரு திட்டத்தை மத்திய அரசு வகுக்கணுங்கிறதா எங்களுடைய ஆலோசனை. இப்ப மீனவர் சங்க பதிவு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தொடர்ந்து வந்து மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இதற்கு மீனவர்களை விடுவிப்பதற்கும், படகுகளை விடுவிப்பதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் மார்ச் முதல் வாரத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வந்து அவர்கள் வரும்பொழுது இதற்கு முடிவு எட்டப்படவில்லை என்றால் பெரும் போராட்டத்தை நடத்திருப்பதாக மீனவர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மத்திய மாநில அரசுகள் மீனவர்களின் இந்த கொந்தளிப்பிற்கு ஒரு உரிய தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றால் இதுவரை கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிப்பதற்கு ஒரு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும், அதே போன்று எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக சிறைபிடிக்கப்படும் மீனவர்களுக்கு அந்த எல்லை பகுதியில் ஒரு 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 தீர்வு எட்டப்படுவதற்கு ஒரு வரைவுகள் வகுக்கப்பட வேண்டும். இரு நாட்டு மீனவர்களை அழைத்து சுமூக உடன்பாடு எட்டப்படுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் எனவும் மீனவர் மத்தியில் வந்து அது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ஜட்டி பகுதியில் இருந்து வீரகுமரன், நியூஸ் 8 தமிழ்நாடு.